கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரென்னாம் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் குடும்பங்கள் மீது இருப்பதாக. நாம் அநேக பதிவுகளில் ஆண் குழந்தை என்பதை பற்றி தேவன் பிதாவின் நாட்களிலே ஒரு ஆண் குழந்தையை பிறக்க வைக்கின்றார். அதே போல குமாரனுக்காக தேவன் ஒரு ஆண் குழந்தையை பிறக்க வைக்கின்றார். அதே போல பசுத்தாவி என்று சொல்லக்கூடிய அந்த நாளுக்காக தேவன் சபைக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் தந்திருக்கிறார் என்பதை பற்றி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் 2-3 பதிவுகளை பார்த்தோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா புஸ்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையாகிய, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே 2 விதமான காலங்களை குறிக்கிறது. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் என்பதை பாருங்கள், தேவனுடைய முதல் வருகையை குறிக்கிறது. நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பது பாருங்கள், ஒரு குமாரனாக தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவர் சபைக்கு ஒரு குமாரனாக கொடுக்கப்படுகின்றார். அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்ற காரியம்தான் தேவன் கண்ணின் வயிற்றிலே, மரியாள் வயிற்றிலே பசுத்தாவினாலே கர்ப்பம் தரிந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக தேவன் இந்த பூமியிலே வார்த்தையாக மாமிசமானது என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இது முதல் வருகைக்குரிய வசனமாக இருக்கிறது, வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அப்ப இந்த கர்த்தத்துவம் தோளின் மேலே இருந்தது யாருக்கு? அப்போ இந்த குமாரனாக தேவன் எங்கே தருகிறார்? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் நாம் பார்த்தோம். சபையாகிய ஸ்திரீக்கு தேவன் ஒரு குமாரனாக, ஒரு ஆண் குழந்தையாக தேவன் சபைக்கு தான் ஒரு குமாரனை கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் கண்ணின் வயிற்றிலே பிறக்கின்ற பொழுது ஒரு குழந்தையாக பிறக்கின்றார். அப்படி என்றால் முதல் வருகை பாலகனாக, குழந்தையாக யூத சபைக்கு மரியாள் மூலம் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். 2ஆம் வருகையிலே தேவன் ஒரு குமாரனாக இந்த கடைசி நாட்களில் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேலே போடப்பட்ட அந்த சபையின் மூலியமாக தேவன் சபைக்கு ஒரு குமாரனாக கொடுக்கப்படுகின்றார். இந்த வார்த்தைகளை நாம் உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை எப்படி நிறைவேறினது? 3வது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையில் தேவன் இந்த ரகசியங்களை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது 11வது கட்டளை, 11th commandment என்ற செய்தி, இது வருடம் பார்ப்பீர் என்றால் மார்ச் மாதம் 2ஆம் தேதி 1960வது ஆண்டிலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில உங்களுக்கு நான் 21வது பேராலிருந்து நான் வாசிக்கின்றேன். அதாவது 11வது கட்டளை, 11th commandment என்ற செய்தியில பிரென்னாம் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற செய்தியை அவர் பிரென்னாம் குடாத்திலே அங்கிருந்த விசுவாசிகளுக்கு தேவன் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே பசுத்த ஆவியானவர் சபையிலே பேசுகிறார். ஜனங்களுக்கு பிரென்னாம் யார் என்பதை அவர் நீங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது
அங்கு இருந்த விசுவாசிகளுக்கு பிரண்ணாம் யார் என்பதை பசுத்த ஆவியானவரே சபைக்குள்ளே இருந்து ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இது முக்கியமான ஒரு காரியம். இதை எத்தனை பேர் விசுவாசிப்பீர் என்றும் அல்லது விசுவாசிக்காமல் நீங்கள் போனாலும் இது கர்த்தருடைய வார்த்தை, இது நிறைவேறிவிட்டது. உங்கள் சந்தேகம் ஏதாவது இருக்கக்கூடுமானால் இந்த 11வது கட்டளை செய்தி எடுத்து நீங்களாகவே வாசித்து நீங்களாகவே கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், இப்பொழுது வாசிக்கிறேன். 21வது பேராளந்து 11வது கட்டளையில 21வது பேராளந்து. சகோதரன் பிரண்ணாம் அப்பொழுது தான் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற பிரசங்கத்தை முடித்திருந்தார். மக்கள் கூட்டம் மிக ஆழ்ந்த அமைதியில் இருந்தது. ஒருவரும் அசையவில்லை. காதோடு காதாய் பேசும் சத்தம் கூட கேட்கப்படவில்லை. தேவன் பேச எத்தனிக்கும் போது ஒரு பசுத்த அமைதியை வரவிடுகிறார். மிக மிருதுவாக பேசிக்கொண்டிருந்த சகோதரன் பிரண்ணாம் கூட திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டார். அப்பொழுது சடுதியாக கட்டிடத்தின் மாடியிலிருந்து வரிசையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. பாருங்கள், இயேசுவை காண விரும்பும் இந்த செய்தி தேவன் அவர் பேசி முடிச்ச உடனே பிரண்ணாமும் அமைதியாக இருக்கின்றார். அப்பொழுது அந்த சபைக்கும் மேல் அறையிலிருந்து ஒரு சத்தம் சடுதியாக கட்டிடத்தின் மாடியிலிருந்து வரிசையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒரு ஒலிபெருக்கி கருவி கூட தேவைப்படவில்லை. பாருங்கள், எந்த மைக்கோ எந்த ஸ்பீக்கரோ தேவைப்படாமல் தேவன் பேச ஆரம்பிக்கிறார். ஏனெனில் தேவன் ஒவ்வொரு செவியையும் திறந்தது போல காணப்பட்டது. காற்றலைகள் அங்கு இருந்து எல்லோருடைய செவிக்கும் இருதயத்துக்கும் நேரடியாக கொண்டு சென்றது. என்னுடைய ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்டபடி வார்த்தைக்கு வார்த்தை நான் அதை சரியாக மேற்கோள் காட்டட்டும். என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது. பாருங்கள், பிரண்ணாம் கூடத்தில் இருந்த அந்த விசுவாசிகளுக்கு தேவன் பேசுகிறார். என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது, நான் அனுப்பி உள்ள என் ஊழியக்காரனை உங்களுக்கும் இந்த சந்ததிக்கும் நான் தான் அவனை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது, நான் அனுப்பியுள்ள என் ஊழியக்காரனை உங்களுக்கும் இந்த சந்ததிக்கும் நான் தான் அவனை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று உங்களை உறுதிப்பாடாக நம்பும் செய்யும்படிக்கு பவுலை போல இவரும் தைரியமாக பேசுவார். பாருங்கள், உங்களுக்காக என் ஊழியக்காரனாகிய பிரண்ணாமை அனுப்பியிருக்கிறேன். இது ஜனங்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது என்று தேவன் சொல்லுகிறார். 22வது பேரா. ஆம், நான் என் ஊழியக்காரன் பிரண்ணாமை அனுப்பியுள்ளேன். அவனுடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன். நான் என் குமாரனை மரிக்கத்தக்கதாக அனுப்பினேன். என் ஜனங்களோ அவரை புறக்கணித்தார்கள். பாருங்கள், முதலாவது பாலகனே தேவன் இயேசு கிறிஸ்துவாக பூமிக்கு தன்னுடைய ஆவியை அவர் மேல ஊற்றப்பட்டு ஒரு குமாரனாக தேவன் மரிக்கத்தக்கதாக கல்வாரி சிலுவையிலே சபிக்கப்பட்டவனாக தேவ குமாரனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவராக பாருங்கள், அந்த குமாரனை முதல் குமாரனாகிய பாலகனை தேவன் மரிக்கத்தக்கதாக அனுப்பினேன். என் ஜனங்களோ அவரை புறக்கணித்தார்கள். பாருங்கள், பாலகனா வந்த இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் புறக்கணித்தார்கள். நானும் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை அனுப்பியிருக்கிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவாக எப்படி ஒரு குமாரன் அனுப்பப்பட்டாரோ அதே குமாரனாகத்தான், அதே இயேசு கிறிஸ்து தான் 2ஆம் வரிகளே வருகின்ற பொழுது பிரண்ணாமாக தேவன் நமக்கு அனுப்பியிருக்கின்றார். பாருங்கள், நானும் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை அனுப்பியிருக்கிறேன். உங்களுடைய நாளிலே உங்களிடம் அவர் வந்திருக்கின்றார். பாருங்கள், என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது.
பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று. என்னுடைய முதல் குமாரனை அனுப்பினே, ஜனங்கள் அவர்களை புறக்கணித்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவரை மரிக்க வைத்து விட்டார்கள். நானும் என்னுடைய குமாரன் பிரன்னாமை அனுப்பியிருக்கிறேன். உங்களுடைய நாளிலே உங்களிடம் அவர் வந்திருக்கின்றார். பாருங்கள், வில்லியம் மரியன் பிரன்னாம் இயேசு கிறிஸ்துவாக பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறார். அதனால் தான் பாருங்கள், நட்சத்திர அடையாளங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நட்சத்திர அடையாளத்தில் பிறந்தார். அவருடைய தலைக்கு மேலே அக்னிஸ்தம்பம் இருக்கிறது. அவர் தோள் மேலே கர்த்தத்துவம் இருக்கிறது. மரித்தவரை உயிர்ப்பிக்க வைக்கின்றார். குருடனை பார்க்க வைக்கின்றார். உள்ளத்தின் ஆழத்துக்கு ரகசியங்களை எடுத்து பேசுகிறார். இப்படியாக பாருங்கள், தேவன் அதே அடையாளத்தை காண்பித்து இரண்டாம் வரிகளை பாருங்கள், கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது, நானும் என்னுடைய குமாரன் பிரன்னாமை அனுப்பியிருக்கிறேன். உங்களுடைய நாளிலே உங்களிடம் அவர் வந்திருக்கிறார். ஆம், அவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய ரகசிய அறையிலே அவர்கள் சந்தித்துக் கொண்டனர். என் மக்களுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசித்து உள்ளனர். அவர் மீது அவர்கள் தீர்ப்பையும் செலுத்திவிட்டனர். அவர்கள் தங்கள் ரகசிய அறையிலே நாம் அவரை புறக்கணிப்போம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை முதல் வரிகளை எப்படி புறக்கணித்தார்களோ அதே போல பாருங்கள், இரண்டாம் வரிகளே வந்த இயேசு கிறிஸ்துவாகிய பிரன்னாமையும் பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் இருந்த அந்த ஸ்தாபன குழுக்கள், அந்த ஸ்தாபன தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு, இந்த பிரன்னாமாகிய ஒரு ஊழியக்காரன் நம்முடைய ஸ்தாபனங்களுக்கு எதிர்ப்பு நின்று கொண்டு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மாத்திரமே தனித்து நின்று கர்த்தராகிய இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் சொல்லி இன்னும் அநேக விதமான காரியங்களை நம்முடைய சபைக்கு அவர் விரோதமாக செய்து கொண்டிருக்கின்றார் என்று இவரை பற்றி நாம் நம்முடைய உலக ஜனங்களுக்கு சொல்லி இவர் மீது ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிப்போம் என்று அன்றைக்கிருந்த ஊழியக்காரர் எல்லாருமே ஒரு கூட்டம் போட்டு ஒரு ரூமுக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பதாக தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், அவர்கள் மீது அவர்கள் தீர்ப்பையும் செலுத்திவிட்டனர். அவர்கள் தங்கள் ரகசிய அறையிலே நாம் அவரை புறக்கணிப்போம், அவரில் ஒரு குறையை நாம் கண்டுபிடிப்போம், அதை நம் மக்களுக்கு போதிப்போம். பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே பிரன்னாம் ஊழியம் செய்கிறாரே, இவரிடத்திலிருந்து ஒரு குறையை கண்டுபிடித்து அவரை நாம் புறக்கணிப்போம், இதை நாம் நம்முடைய மக்களுக்கு சொல்வோம் என்று அதை போதிப்போம் என்று பாருங்கள், சில ஊழியக்காரர்கள் பிரன்னாம் வாழ்ந்த நாட்களிலே அவருக்காக விரோதமாக கூட்டம் கூடி பேசிக் கொண்டிருப்பதை தேவன் நீங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது மேல் அறையிலிருந்து கர்த்தராகிய நான் ஜனங்களுக்கு உரைக்கிறதாவது என்று சொல்லி அங்கு இருந்த அந்த விசுவாசிகளுக்கு பிரன்னாம் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இதுவும் கூட பெயல்செபூதான் என்று அவர்களிடம் கூறுவோம். எப்படி இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் மத்தியிலும் சதுசேயர் மத்தியிலும் ஆசாரியர்கள் மத்தியிலும் 12 கோத்திரத்தின் மத்தியிலும் தேவன் வார்த்தையை போதிக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி ஜனங்களுக்கு முன்பாக பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பெயல்செபூல் என்று சொன்னார்களோ அதே போல இந்த கடைசி நாட்களிலே இரண்டாம் வரிகளை வெளிப்பட்ட இயேசுவாகிய பிரன்னாமையும் இவர்கள் பெயல்செபூல் என்று சொல்லுவோம் வார்கள் என்று ஜனங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நாம் அவரை புறக்கணிப்போம், அவரில் ஒரு குறையை நாம் கண்டுபிடிப்போம், அதை நம் மக்களுக்கு போதிப்போம், இதுவும் கூட பெயல்செபூல் தான் என்று அவரிடம் கூறுவோம். ஆம், அவரை அனுப்பினது கர்த்தருடைய ஆவி அல்ல என்று பேசி இருக்கிறார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் சபை மக்களுக்கு வெளிப்படுத்தாக வேண்டும் என்று கர்த்தராகிய நான் ஜனங்களுக்கு உரைக்கிறதாவது, என்னுடைய குமாரன் பிரன்னாமை இந்த கடைசி நாட்களில் நான் சபைக்கு ஒரு குமாரனாக அனுப்பியிருக்கின்றேன். ஆனால் அவருக்கு விரோதமாக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இவரிடத்தில் ஒரு குறையை கண்டுபிடித்து அதை நம் மக்களிடத்திலே கொண்டு போய் சொல்லி இவரையும் பெயல்செபூல் என்று கூறி ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பரிசுத்த ஆவியானவர்
சபையில் இருக்கிற மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆம், அவரை அனுப்பினது கர்த்தருடைய ஆவி அல்ல என்று பேசியிருக்கிறார்கள். பிரண்ணாமை அனுப்புவது கர்த்தருடைய ஆவி அல்ல, அது பெயல்செபூல் என்று சொல்வோம் என்று பாருங்கள். அவர்கள் கூட்டம் கூடி தனி அறையிலே பிரண்ணாமுக்கு எதிராக நின்று கொண்டு அவரை பெயல்செபூல் என்றும் அவர் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபையினால வரவில்லை என்றும் அவருக்கு விரோதமாக முதல் வரிகளை எப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நின்றார்களோ அதே போல இன்றைக்கும் புறஜாதியார்களும் பிரண்ணாமுக்கு விரோதமாக பாருங்கள் ஒன்றாக கூடி அவரை மறுதலித்து இவர் பெயல்செபூல் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே உங்களிடம் அனுப்பியுள்ள என் ஊழியக்காரன் பிரண்ணாமை கொண்டு நான் அவர்களின் நியாயம் தீர்ப்பேன். பாருங்கள், தேவன் யாரை வச்சு நியாயம் தீர்க்கிறார்? பிரண்ணாமை வைத்து நியாயம் தீர்க்கின்றார். இன்றைக்கு நீங்கள் யார் பிரண்ணாமுடைய நாமத்துக்காக எதிர்த்து நிற்கிறீர்களோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லப்படுகிறது, அவர்களை நான் பிரண்ணாமை வைத்து நியாயம் தீர்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏனெனில் என் ஆவியை என் ஊழியக்காரனுக்குள்ளாக வைப்பேன், நீங்கள் என் ஆவிக்கு கீழ்ப்படியவில்லை எனில் உங்களை உடைக்கப்பட்டு போவீர்கள். எப்படி இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகளாக சாதாரண மனிதனாக இருந்தார். 30 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து பற்றி இவர்தான் போதகர் என்றும் மெசியா என்றும் தேவன் என்று யாருக்காவது தெரியுமா? சாதாரண மனிதனாக இருந்தார். 3 ஆண்டுகள் மாத்திரமே பசுத்தாவி ஊற்றப்பட்டு பிதாவினுடைய கிரியைகளையும் ஆதியாமத்திலிருந்து மல்கியாவிற்கு சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தையினுடைய நிறைவேறுதலாகவும் ஒரு குமாரனாக ஒரு பாலகனாகத்தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்கள் மூலியமாக இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட பிறகுதான் உலக ஜனங்கள் இவரை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது யாருமே அவரை தொழுது கொள்ளவில்லை. அவருக்கென்று ஒரு ஆலயம் கட்டவில்லை. அவருக்கென்று ஒரு துதி பாடலும் யாரும் பாடவில்லை. அந்த 12 கோத்திர பிள்ளைகளும் இவரை பார்த்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், காய்பாக்கள், இன்னும் ஆசிரியர்கள்லாம் பாருங்கள் இவரை பெயல்செபூல் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபை சில பிள்ளைகள் மீது இருப்பதனாலே சமாரிய பெண் இவரை பார்த்து மெசியா என்று சொன்னால் பேதுரு பாருங்கள், கர்த்தர் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது பசுத்தாவி பேதுருக்குள் இறங்கி நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அன்றைக்கு பேதுரு அறிக்கை செய்தார். ஆனால் உலக ஜனங்கள் யாருமே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்கள் மூலியமாக இந்த செய்தி உலகமெல்லாம் பரவுகின்ற பொழுதுதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட பிறகுதான் இயேசுவை கிறிஸ்து என்றும் இயேசுவை தேவகுமாரன் என்றும் இயேசுவை கர்த்தர் என்றும் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உயிரோடு இருக்கும்போது யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே தாங்க இன்றைக்கும் தேவன் பிரண்ணாம் மூலியமாக எந்தெந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னாரோ அந்த வார்த்தை எல்லாம் நிறைவேற்றின பிறகுதான் அவர் உலக ஜனங்களுக்கு அவர் தேவகுமாரன் என்று 2வது வரிகளை கொடுக்கப்பட்ட சபைக்கு ஒரு குமாரன் என்று இந்த வேத வார்த்தைகள் நம்மளுக்கு நிறைவேற்றி காண்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது யாராவது தொழுது கொண்டார்களா? வார்த்தை நிறைவேறுதலுக்கு பிறகுதான் அவர் எந்தெந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்று பிதாவானவர் சொல்லப்பட்டு அந்த ஊழியம் எல்லாம் முடித்த பிறகுதான் அப்போஸ்தலர்கள் மூலியமாக இவர் கர்த்தர் என்று கண்டு கொண்டு தொழுகப்பட்டார். அதே போல இந்த கடைசி நாட்களையும் பாருங்கள், பிரண்ணாமை உயிரோடு இருக்கும்போது யாருமே தொழுது கொள்ள முடியாது. அவரும் சொன்னார், என்னை யாரும் தொழுது கொள்ளாதீர்கள். அப்படி தொழுது கொள்கிற பிள்ளைகள் அது பார்ப்பீர் என்றால் சர்பத்தின் வித்து என்று அவர் தலை நசுக்கப்பட்ட சர்பம் என்ற செய்தியிலும் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு புஸ்தகம் என்ற 1வது வாலிலும் பாருங்கள் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் முத்திரையை திறப்பது ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம்தான். எந்த மனிதனோ தீர்க்கதரிசியோ அப்போஸ்தலனோ யாருமே முத்திரையை உடைக்க முடியாது. முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு முத்திரையை உடைச்சவர் தான் ஆட்டுக்குட்டியான பைபிள் சொல்வதனாலே ஆட்டுக்குட்டியாக நின்று கொண்டு பிரண்ணாம் தான் முத்திரையை உடைக்கிறார். முத்திரை உடைத்த பிறகு பாருங்கள் பசுத்தாவி அவருக்குள் இறங்கி அந்த 3 ஆண்டுகள் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாக பாலனாக தேவன் 3 ஆண்டு ஊழியம் கொடுத்தாரோ அதே போல பாருங்கள் இந்த 3 ஆண்டுகள் ஊழியம் தான் பாருங்கள் பிரண்ணாம்குள் கிறிஸ்து
எப்படி இயேசு கிறிஸ்துக்குள் ஊற்றப்பட்டு வார்த்தை நிறைவேற்றி வைத்தார், அதே போல பாருங்கள், இந்த 3 ஆண்டுகள் தான் கிறிஸ்துக்குள்ள இறங்கி தேவன் வார்த்தையை நிறைவேற்றியிருக்கின்றார். அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது பாருங்கள், ஜனங்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். அப்படி புறக்கணிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பிரண்ணாம் சபை கூடத்தில் நின்று கொண்டு ஜனங்களை பார்த்து, கர்த்தராகிய நான் ஜனங்களுக்கு உரைக்கிறதாவது, நான் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை அனுப்பியிருக்கிறேன் என்று தேவன் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி, ஜனங்கள் பிரண்ணாம் யார் என்பதை கண்டு கொள்ளும்படியாக தேவன் அங்கிருந்த ஜனங்களுக்கு தேவன் தன் வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே வைக்கின்றார். பாருங்கள், இதை ஜனங்கள் காது உள்ளவன் கேட்க பைபிள் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர் என்றால் அதுதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் செல்கிற வழியாக இருக்கிறது. அவருக்கு விரோதமாக இல்லை, இவர் பெயல்செபூல், இவர் அந்தி கிறிஸ்து, அவர் கிறிஸ்து என்று சொல்லிட்டீங்கன்னா அது அந்தி கிறிஸ்து, பிரண்ணாமை ஏழையும் என்று சொன்ன அந்தி கிறிஸ்து சொல்வீர் என்றால் பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், ஆகவே உங்களிடம் அனுப்பியுள்ள என் ஊழியக்காரன் பிரண்ணாமை கொண்டே நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தனிப்பட்ட நபராக இந்த 11வது கட்டளை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், தோல்மலுக்கு அக்னிஸ்தம்பம், தலைக்கு மலுக்கு அக்னிஸ்தம்பம், மேகஸ்தம்பத்தின் அடையாளங்கள் எதற்கென்று நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் இயேசுவை நன்றாக அறிந்திருந்தால் இன்றைக்கு பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. தேவன் எப்பொழுதும் வார்த்தையாகவே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் பிரகாரமாக பூமியில் நிறைவேற்றி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஜனங்கள் தான் தன்னுடைய ஞானத்திலும் தன் சபை கோட்பாடுகளிலும் கர்த்தர் இப்படித்தான் வருவாரு, அப்படித்தான் வருவான் நாமளே ஒரு நினைப்பை வைத்துக் கொண்டு அந்த சிந்தையில் நீங்கள் தேடுவீர் என்றால் நீங்கள் கர்த்தரை காண முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியின் பிரகாரம் அவரை நீங்கள் தேடி பாருங்கள். மெசியா என்பதற்கு என்ன அடையாளம்? குருடனை பார்க்க வைக்க வேண்டும், முடவரை நடக்க வைக்க வேண்டும், உள்ளத்துக்கு ரகசியங்கள் எடுத்து போதிக்க வேண்டும் என்பதுதான் மெசியாவுடைய அடையாளம். அதுதான் சமாரிய பெண்ணை இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கின்ற பொழுது அந்த இயேசு கிறிஸ்து யாரென்றே தெரியாது அவளுக்கு. ஒரு யூதன் ஒரு கிணத்தின் மேல் அமர்ந்திருக்கின்றார். அவர்தான் மரியாள் வயிற்றில் பிறந்தவர் என்றும் இவருக்கு 12 அப்போஸ்தலர்கள் உள்ளனர் என்றும் இவர் அநேக விதமான அதிசயங்கள் செய்கிறார் என்பதை பற்றியும் இவர்தான் கன்னி வயிற்றில் பிறந்தார் என்பதை பற்றியும் சமாரிய பெண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு யூத கணத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் தான் தெரிந்து கொண்டு, நீர் யூதனா இருக்கின்ற பொழுது என்னிடத்தில் நீங்கள் எப்படி தண்ணி கேட்கலாம் என்று தேவனிடத்தில் அவள் கேள்வி கேட்டாள். பிறகு பாருங்கள், அவரிடத்தில் பேசுகின்ற பொழுது அவள் உள்ளத்திற்கு ரகசியங்களை எடுத்து பேசணும்னே, ஆண்டவரே மெசியா வந்தார்னா இப்படிதான் உள்ளத்துக்கு ரகசியம் எடுத்து பேசுவார் என்று எனக்கு தெரியும். அவர் நீர்தானம் கேட்கின்ற பொழுது அவர் நான் தான் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அந்த விபச்சாரியான பெண் மெசியாவை கண்டு கொண்டாள். எந்த சபையிற்று கேட்கல, எந்த சபையோர்ட்டையோ போதகர்ட்டையோ டீக்கன்மார்ட்டையோ இல்ல அக்கம் பக்கம் வீட்டுக்காரட்டையோ சர்ச்சைக்கு வர பிலிவர்ட்டையோ போய் அவர் யார் என்று கேட்டு அது முடிவெடுக்கல. கர்த்தர் தனிப்பட்ட நபராக சமாரிய பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவள் ஏற்கனவே முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்ததனாலே அவள் இவர்தான் மெசியா என்று கண்டு கொண்டாள். அதே போல தேவன் பேதுரு கேட்கின்றார், பேதுருவே நீ என்னை யார் என்று சொல்கிறாய்? ஆண்டவரே நீ ஜீவன தேவன குமாரன் கிறிஸ்து. உடனே தேவன் பேதுரை பார்த்து, ரத்தம் மாம்சம் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தி நான் கிறிஸ்து, நான் தேவன் என்று உனக்கு வெளிப்படுத்தன் என்று தேவன் சொல்லுகிறார். எந்த சபை போதகரும் எந்த டீக்கன்மார்களும் பாருங்கள் உங்களை கிறிஸ்துவை காண வைக்க முடியாது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரம்தான் உங்களை கிறிஸ்துவை காண வைக்கும். அது மாத்திரமில்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்கள் சமாரிய பெண்ணை போல பேதுரு போல முன் குறிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் இந்த வார்த்தை உங்களிடத்திலே கடந்து செல்லும். உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர் என்று தேவன் சொல்லிக்கிறார். அப்போ நீங்களாக இன்னைக்கு கர்த்தரை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை கர்த்தர் காண வேண்டும் என்று 2ஆம் வரிகளை வெளிப்பட்ட மெசியாவை யாரு கண்டு உணர்ந்து கொண்டு அவர் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் முன் குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு விலையேற பெற்ற இந்த 3வது வேதகமாகிய வேதாகமத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எடுத்து அதை புசித்து தன்னுடைய சரீரத்தை மருவமாக்கி வார்த்தையாக மாற்றிக்கொள்ளும். இன்னைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்?
இன்னும் சபை ஸ்தாபனம் ஒட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் மற்றவர்கள் போதித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்களோ செய்தி எடுத்து வாசிப்பது உண்டா? அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் இந்த 11வது கட்டளையில் வைத்திருக்கின்றார். இது வாசிக்கின்ற பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு ஆவி உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு தேடுதலை கொண்டு வந்தால்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கடந்து போக முடியும். எடுத்தவனையோ பிரண்ணாம் கிறிஸ்து இல்ல, பிரண்ணாம் ஏலோயும் இல்ல, அவர் மனுஷன் என்று சொல்வீர் என்றால் இது அனைத்தையும் நீங்கள் காண உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டுவிடும்.